தகவல் தினம் ஒரு தியானம். பிரச்சனைகள் சொல்கிறோமா? தண்ணி வரலையா பிரச்சனை, வீட்டில் வேலை செய்கிறவங்க வரலையா பிரச்சனை, ஸ்டவ்வை அணைக்காமல் வந்துட்டோமா அது பிரச்சனை, அதுக்கப்புறம் பவர் கட் ஆச்சா, பிரச்சனைகள் 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 என்று ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்கிறோம் அப்படின்னு நம்மளை நாமளே செக் பண்ணிக்கணும். இதனால் என்ன ஆகும்னா நம்முடைய ஆற்றலை நாம் இழக்கிறோம். அதாவது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது பிரச்சனைன்னு பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமா அப்படின்னா சொல்வோம். அதிக நேரம் தியானம் செய்யும்போது மலையென வரும் பிரச்சனைகள், அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல, மலையென வரும் பிரச்சனைகள் கூட கடுகு போல் சிரித்து நம்முடைய வீழ்ச்சியை தடுக்கும். மனசுல நம்ம பாதிப்பே வரமாட்டோம். ஓகே, வந்துட்டு போட்டோம், இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், இதை நான் அப்படி சரி செய்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுப்பது ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் தியானம். தியானத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு ஒரு புரிதல் வரும். ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம், இந்த பிரச்சனை ஏன் வந்தது, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதை நாம் எந்த பிறவிலையோ செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த புரிதல் வரும், அக்செப்டன்ஸ் வரும். தொடர்ந்து அந்த மாதிரி தியானத்தை செய்யும் பொழுது பிரச்சனைகள் என்ற வார்த்தைகள் நாம் ஒரு முறை கூட பயன்படுத்த மாட்டோம். இதை நாம் நல்லா புரிந்து கொண்டால், தியானத்தினால் ஞானம் அதுதான். பிரச்சனைகள் என்பது நம்மளுடைய மனதால் வருமே தவிர அது உண்மையில் பிரச்சனைகள் அல்ல என்ற ஒரு புரிதல் நமக்கு வரும். அப்படி வருவதற்கு தொடர்ந்து தியானம் செய்யுங்கள். நன்றி.